திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மாயமான 7 பேரை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். இஸ்லாம், மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? மாயமான 7 பேர் அந்த மண் சரிவில் சிக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? கூடுதல் தகவல். இந்த பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக கடந்த 3 நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்திருக்கு. அந்த வகையில் தான் நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று காலை முதல்ல கனமழை பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக நேற்று மாலை நாம் நிற்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தீபமலையின் வஉசி நகர் பகுதியில் இருக்கும். இந்த பகுதியில் அந்த தீபமலையிலிருந்து மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டோடி வந்திருக்கு. அந்த மண் சரிவின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய சில வீடுகள் அந்த மண்ணில் முழுமையாக மூடி இருக்கு. அதில் ஒரு வீட்டில் இருந்த 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் அந்த மண் சரிவில் சிக்கி கொண்டிருக்காங்க. நேற்று மாலை முதல் அவர்களுக்கு மீட்கும் பணியில் இந்த பகுதி மக்களும் அதே போல் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டிருந்தாங்க. இன்று காலை 6 மணியிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்தவரை மிகவும் ஒரு குறுகலான பகுதியாக இருக்குது. அதனால் பொக்லைன் இயந்திரங்களோ வேறு எந்த இயந்திரங்களும் எடுத்து வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதன் காரணமாக மேனுவலாகத்தான் அவர்கள் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ காலையில் அந்த மண் சரிவுக்குள்ளான மண்கள் மூடி இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்கள் முழுவதுமாக வெட்டப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து சிறிய சிறிய பாறைகள் கற்கள் அகற்றும் பணி நடைபெற்றுச்சு. தற்பொழுது அங்கே மண்களை எடுத்து அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் தொடர்ச்சியாக NDRF வீரர்களும் அவர்களுக்கு துணையாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை வீரர்களும் ஈடுபட்டு இருக்காங்க. இன்று காலை 6 மணி முதல் தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த பகுதியில் யாரும் இருக்கக்கூடாது என எந்த நேரத்தில் வேணாலும் நேற்று மாலை மலையிலிருந்து உருண்டு வந்த பாறை ஒன்று அந்த மலையின் மேலே நிற்கிறது. அது விழ வாய்ப்பில்லை என கூறப்பட்டாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அருகே இருக்கக்கூடிய முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய மக்களை இங்கே வேறு யாரும் வர வேண்டாம் என தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நேற்று மண் சரிவு ஏற்பட்ட பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களை அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் சேர்ந்தவர்கள் உடனடியாக அவர்கள் மீட்டிருக்காங்க. அப்படி ஒரு நபர் நம்பிட்டே இருக்கார். சார், நேற்று என்ன நடந்துச்சு? நீங்கள் எத்தனை பேர் மீட்டிங்க? ஒரு 4 பேர் நாங்கள் போனோம். அவர் கத்திட்டு இருந்தாங்க கீழே. அப்புறம் எங்கள் அப்பா, சித்தப்பா, நான் 3 பேர் போனோம். அவங்க இவ்வளோ ஹைட்டு சேரில் மாட்டிகிட்டு இருந்தாங்க. போயிட்டு நம்ம 4 பேரை மீட்டு எடுத்தோம். அப்புறம் இன்னொருத்தர் மேலே இருந்தாங்க. அவங்க இந்த சைடு வாங்க இந்த சைடு வாங்கன்னு அவங்க கீழே வந்தோடனே அந்த வீடெல்லாம் இடிஞ்சு இருந்துச்சு. ஒரு 4 பேர் அந்த வீட்டிலே 7 பேர் ஒரே வீட்டிலே தஞ்சம் அடிந்து அப்படியே இடிஞ்சு அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த ஒருத்தர் வந்தாங்க. அந்த ஒருத்தரும் நாங்கள் இது பண்ணிட்டோம், மீட்டுட்டோம். மீதி அப்படியே தண்ணி ஃபுல்லாக சொஞ்சிச்சு. நாங்கள் எல்லாருமே அப்புறம் கீழே டவுனில் இறங்கிட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.